உங்களுக்கு ஒருவேளை எல்லா சோர்வுக்குள்ள இருக்கும். இது எப்பதான் மாறும் தெரியலையே, என் வியாதி எப்பதான் மாறும், என் பலவீனம் எப்பதான் மாறும், என் போராட்டம் எப்பதான் மாறும், என் சரீரத்தில் இருக்கிற வியாதி, மனத்தில் இருக்கிற வியாதி எல்லாவற்றையும் எப்போ கர்த்தர் மாற்றுவார் சொன்னா வேதம் சொல்லுகிறது. யாருக்கு ஆண்டவர் மாற்றுவார்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலே இருக்குது வசனம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆமா, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் வருகிறதோ, நம்ம எப்பொழுதெல்லாம் உண்மையிலே இந்த 21 நாள் ஜபத்துல நான் கவனிச்ச சில பேரை, எவ்வளவோ பிரச்சனை மத்தியில, எவ்வளவோ போராட்டத்தின் மத்தியில தேவ பிள்ளைகள் உண்மையா வந்து நீங்க ஜெபிச்சீங்க. ஜெபித்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதனால நீங்க வராதவங்களை பார்த்து நான் உங்களுக்கு மேல கேஸ்லாம் போடல, நீங்களும் ஜெபம் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை வீட்டுல உட்காந்து செஞ்சிருப்பீங்க, ஜெபம் பண்ணிருப்பீங்க. எப்படி ஜெபம் பண்ணீங்க சார்? டிவி முன்னாடி ஜெபம் பண்ணீங்களா,